ஆண்டவருடைய உன்னத நாம மகிமைப்படுவதாக. ஆராதனைக்கு வந்த உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரத்தை நாம் எடுத்து வாக்குத்தத்த வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளில் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு சிறைச்சாலையில் இருந்து இந்த நிருபத்தை எழுதுகிறார். இந்த வசனத்தை சொல்லுகிறார். எப்படி சந்தோஷமாய் இருக்க வேண்டும் அப்படி என்பதை இந்த 4வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபையாருக்கு, பிலிப்பு சபையில் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு, ஜனங்களுக்கு அழகாய் நேர்த்தியாய் 6வது வசனம் முதல் 12வது வசனம் முடிய அவர் சொல்லுகிறார். எப்படி சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லுகிறவர் அந்த கர்த்தருக்குள், அந்த தேவனுக்குள், அந்த இயேசுவுக்குள், அந்த ரட்சிப்புக்குள், அந்த ஆவியானவருக்குள், அந்த திருச்சபைக்குள், அந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள் நாம் பெற்ற தேவனிடத்தில் எப்படி சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதை 6ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும் எழுதுகிறார். நம்ம எல்லோரும் வேதத்தை திருப்பி, பிள்ளைகள் எல்லாம் நல்ல சத்தத்தை உயர்த்தி 6ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும் சேர்ந்து இணைந்து வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயமாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. என்னில் நான் எந்த நிலை இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூரணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்படி சந்தோஷமாய் இருக்க வேண்டும், இதுதான் இன்றைய செய்தியின் தலைப்பு என்று பவுல் பிலிப்பு சபைக்கு சொல்லுகிறார் என்று பார்த்தோமானால், ஸ்தோத்திரம். முதலாவது அவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், 7வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும், காப்பாற்றும், விடுவிக்கும், ஆளுகை செய்யும், நடத்தும், நிரப்பும். ஆமென். அல்லேலூயா. எது காத்துக்கொள்ளும், எது நிரப்பும், எது ஸ்தோத்திரம் விடுவிக்கும், எது ஸ்தோத்திரம் நிரப்பும் என்று சொன்னால் தேவ சமாதானம். கர்த்தருக்குள் எப்படி நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவ சமாதானம் உங்களுக்கு இருப்பதினாலே நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
தேவனுடைய சமாதானம் நமக்கு இருக்கிறது, தேவனுடைய சந்தோஷம் நமக்கு இருக்கிறது, தேவனுடைய நமக்கு கொடுக்கிற அவருடைய விசேஷமான சந்தோஷம், அவருடைய அற்புதமான தேவ சமாதானம், அற்புதமான தேவனுடைய சந்தோஷம் ஸ்தோத்திரம் நமக்கு இருக்கிறது. நமக்கு அவர் கொடுக்கிறார், நமக்கு அவர் தருகிறார். ஆகவே நாம் அதை எண்ணி அதை நினைத்து நாம் தேவனுக்குள்ள சந்தோஷமா இருக்க வேண்டுமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை முந்தைய வசனத்தில் பார்க்கிறோம், நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்ப அந்த தேவ சமாதானத்தை ஆண்டவர் ஸ்தோத்திரம் எப்பொழுது கொடுக்கிறார், எதற்கு கொடுக்கிறார், ஏன் கொடுக்கிறார் அப்படி என்று நாம முந்தின வசனத்தை நாம ஸ்தோத்திரம் கேள்வி கேட்டு பார்த்தால், சிந்தித்து பார்த்தால், தியானித்து பார்த்தால், யோசித்து பார்த்தால், ஒவ்வொருவரும் சொல்லுகிற நானானாலும் கேட்கிற நீங்களானாலும் ஸ்தோத்திரம் கவலை என்ற ஒன்று எல்லாருக்குமே இருக்கிறது. ஆமென். வேதனை என்ற ஒன்று எல்லாருக்கும் இருக்கிறது, பிரச்சனை என்ற ஒன்று எல்லாருக்கும் இருக்கிறது, போராட்டம் என்ற ஒன்று எல்லாருக்கும் இருக்கிறது, ஸ்தோத்திரம் கண்ணீர் என்ற ஒன்று எல்லாருக்கும் இருக்கிறது, நெருக்கம் என்ற ஒன்று எல்லாருக்கும் இருக்கிறது. நான் சொல்லுகிறதை கவனிக்கிறீர்களா? ஆமென். எல்லாவித தேவை என்ற ஒன்று எல்லாருக்கும் இருக்கிறது. ஸ்தோத்திரம் உடைக்கப்படுதல் என்ற ஒன்று எல்லாருக்கும் இருக்கிறது, நெருக்கப்படுதல் என்ற ஒன்று எல்லாருக்கும் இருக்கிறது. எனக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது, இன்னொருவருக்கும் இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ அந்த நேரத்தில் நம்மை நாமே பலப்படுத்துவது எதுவென்று சொன்னால் தேவ சமாதானம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. தேவ சமாதானம் அந்த சபைக்கு ஸ்தோத்திரம் பெரிய ஊழியக்காரர் அப்போஸ்தலனாகிய பவுல். ஸ்தோத்திரம். அப்போ அந்த இடத்துல அவர் கூட இருக்க முடியவில்லை, அவர் ஆறுதல் படுத்த முடியவில்லை, பக்கத்தில் இருந்து அவங்கள தேற்றி நடத்த முடியவில்லை, அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல முடியவில்லை, தட்டி கொடுத்து அவங்கள ஸ்தோத்திரம் நடத்த முடியவில்லை, கூட யாரும் அந்த ஜனங்களுக்கு இல்லை. அப்பேற்பட்ட உபத்திரவத்தின் நேரத்தில் சென்ற திருச்சபைக்கு பவுல் சிறைச்சாலையில் இருந்து அவங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கும் எனக்கும் என்ன கவலை வந்தாலும் நமக்கு வேண்டியது இந்த உலகத்தில் எதுன்னு சொன்னால் தேவ சமாதானம் மட்டும்தான். ஆமாம். இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளவு பாதிப்பு வந்தாலும், எவ்வளவு நாம் ஸ்தோத்திரம் பாதிக்கப்பட்டாலும், நெருக்கப்பட்டாலும், நமக்கு வேண்டிய ஒன்று எதுன்னு சொன்னால் தேவ சமாதானம் தான். அந்த தேவ சமாதானத்தை மட்டும் நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. அந்த தேவ சமாதானத்தை மட்டும் நீங்கள் விட்டுடாதீங்க. அந்த தேவ சமாதானத்தால் மட்டும்தான் உங்களை நிம்மதிப்படுத்த முடியும், உங்களை ஆறுதல் படுத்த முடியும், உங்களை வாழ வைக்க முடியும், உங்களை மறுபடியும் திரும்ப உங்கள் நிலையில் கட்டி நிறுத்த முடியும். அந்த தேவ சமாதானம் மட்டும்தான் உங்களை தைரியத்தோடு நடத்தும். அந்த தேவ சமாதானம் மட்டும்தான் உங்களை அந்த தேவ ரட்சிப்புக்குள் நிலைநிற்க வைக்கும். அந்த தேவ சமாதானம் மட்டும்தான் உங்களை இடறி போக விடாது, பின்மாற்றம் அடைய விடாது. அந்த தேவ சமாதானத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க, அந்த தேவ சமாதானத்தை நீங்கள் அடைந்து கொள்ளுங்க, அந்த தேவ சமாதானத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்யுங்க, வாங்கி கொள்ளுங்க. இந்த தேவ சமாதானத்தை நீங்கள் விட்டுடாதீங்க. அந்த தேவ சமாதானம் தான் உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக, அதிசயமாக, உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அது காத்து கொண்டு நடத்தும். ஆமென், ஆமென். அப்போ தேவ சமாதானம் இல்லாவிட்டால் உங்களுடைய ஜீவியம் அது உருகுலைக்கப்பட்ட ஜீவியமாய் மாறிவிடும். தேவ சமாதானத்தை நீங்கள் பற்றி கொண்டால் நீங்கள் காத்து கொண்டு நிலைநிறுத்தப்படுகிற ஜீவியமாய் உங்கள் ஜீவியம் இருக்கும் என்பதை பிலிப்பு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வலியுறுத்தி சொல்லுகிறார். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ சபையாராகிய நீங்கள், தேவ வார்த்தையை கேட்கிற, இதே வார்த்தையை கேட்கிற, இதே சத்தியத்தை கேட்கிற ஜனமாகிய நீங்களும் நானும், நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நாம என்ன சூழ்நிலையில் வந்திருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்டாலும் நமக்கு வேண்டியது நாம கர்த்தருக்குள் நிற்பதற்கு தேவனுடைய சமாதானத்தை மட்டுமே நாம் நாட வேண்டும், தேட வேண்டும், பார்க்க வேண்டும். அதையே நாம பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளுவது, ஒரு மனுஷனுடைய சிந்தையை காத்துக்கொள்ளுவது தேவ சமாதானம் தான். ஆமென்.
ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் நிறைய நமக்கு வந்து போராட்டங்கள் வரலாம், நிறைய நமக்கு வந்து ஸ்தோத்திரம் துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம். இதெல்லாம் வரும்போது அது ரெண்டுத்தை தான் அதிகமாக பாதிக்கிறது. ஒன்று இருதயம், ஒன்று சிந்தனை. இருதயத்தை ஸ்தோத்திரம் அது உடைக்குது, சிந்தனையை எதை எதையோ அது என்ன செய்யுது, எங்கேயோ கொண்டு போய் என்னென்னவோ முடிவெடுக்க சிந்திக்க வைக்கிறது. ஆமென், ஆமென். சமாதானம் கெட்டு போச்சுன்னா, கவலை பெருகி போச்சுன்னா, ஸ்தோத்திரம், இருதயம் சும்மாவா இருக்குது? இருதயம் உட்காந்து சஞ்சலப்படுது. நம்ம நினைக்கிறோம், அதாவது கண்ணுக்கு வெளியில வருகிற கண்ணீர் தான் நமக்கு அழுகன்னு. பல நேரத்தில் ஸ்தோத்திரம் இருதயத்தால் அழுகிற ஒரு அழுகன்னு ஒன்று இருக்குது. உள்ளம் உடைந்து ஸ்தோத்திரம் வெளியில சொல்ல முடியாம அந்த உள்ளத்தினுடைய அந்த பாரம், அந்த உள்ளத்தினுடைய கவலை அது இருக்குதே, அது அதை விட பயங்கரமான ஸ்தோத்திரம். வெளியில கண்ணிலிருந்து வருகிற கண்ணீரை விட அது இருதயம் உடைக்கப்படுகிற கவலை இருக்குதே, அது அதை விட பல மடங்கு அதிகமானது. ஆமே. அதனால தான் நீதிமொழியில சாலமோன் எழுதும்போது எழுதினாரு, அந்த இருதயத்தின் கவலை அது உங்களுக்கு வந்து ஸ்தோத்திரம் எலும்புருக்கி. ஆமே. மனதின் கவலை அது உங்க எலும்பையே உருக்கும். ஆமே. எவ்வளோ பெரிய சடலத்தை கொண்டு போய் கொளுத்துனா கூட அந்த எலும்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்தோத்திரம் எரியாது. அந்த எலும்புக்கு அவ்வளோ ஒரு உறுதி இருக்குது. சீக்கிரம் மண்ணில் போட்டாலும் உடனே எலும்பு என்ன செய்யாது, மக்காது. ஸ்தோத்திரம் அதுக்கு கொஞ்சம் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நாள் அதுக்கு ஸ்தோத்திரம் தவணை இருக்கிறது. இவ்வளோ நாளுக்கு பிறகு தான் அது மக்கும், அது வந்து அழியும் அப்படின்னு. ஆனால் அப்பேற்பட்ட எலும்பே ஒரு மனிதனுடைய இருதயத்தின் கவலையினால உருகுமா. ஸ்தோத்திரம் உருக்குன்னு போட்டுக்குது. அப்போ ஸ்தோத்திரம் ஒரு கவலைக்கு இருக்கிற ஒரு பவர் அப்படின்னாக்கா, ஒரு எலும்பையே அது உருக்கும், ஒரு ஆளையே ஒடுக்கும், ஒருவருடைய வாழ்க்கையே அது வந்து ஒடுக்கும், ஒருவருடைய சரீரத்தையே ஒடுக்கும், ஒருவருடைய நிம்மதியை ஒடுக்கும். ஆமே. ஸ்தோத்திரம் ஒருவருடைய சிந்தனையை அது ஸ்தோத்திரம் ஆக்கிரமிக்கும், ஆக்கிரமிக்கும். கவலை வந்துச்சுன்னா இந்த மைண்டு வந்து ஸ்தோத்திரம் கவலை என்ன சொல்லுதோ அதுக்கு தான் முடிவெடுக்க வைக்கும். கவலை சொல்லும், எதுக்கு இந்த கஷ்டத்தோடு வாழ்கிற, இருக்கிறத விட எங்கன்னா செத்து போயான்னு சொல்லும். இதை சொல்லி அப்படி கேட்டு உலகத்தில் செத்து போனவங்க மாய்ந்த உயிர்கள் எத்தனையோ. ஆமே. அல்லேலூயா. நீ தான் கடன் வாங்கிட்டிய, எதுக்கு சும்மா வந்து கடங்காரவங்ககிட்ட வந்துட்டு நிற்கிறான், நீ எதுக்கு அசிங்கப்பட்டு இருக்கிற, சும்மா கவலைப்பட்டுருக்காத, எதனா இந்த விஷத்தை குடிச்சு செத்துரு, இல்லைன்னா வந்து சும்மா இந்த ஃபேனில் தூக்கு மாட்டி தொங்கிடு. அந்த கவலை சிந்தனையை ஆளுகை செஞ்சு ஆக்கிரமித்து இந்த மாதிரி தற்கொலை பண்ணி செத்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆமே. ஸ்தோத்திரம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ஏதோ ஒரு தவறை செஞ்சிட்டோம், ஒரு அவமானப்பட்டுட்டோம், சிந்தனையில் வரும், படுத்தாலும் தூக்கம் வராது. ஸ்தோத்திரம் பசி நேரம் வந்தாலும் பசி எடுக்காது, சாப்பாடு இருந்தாலும் சாப்பிடணும்னு தோணாது, சிந்தனையில் தோணும், நீ ஏன் இருக்கிற, நீ இருக்கிறத விட உன்னை தான் அவங்க இப்படி சொல்லிட்டாங்கல்ல, நீ தான் இப்படி அவமானப்பட்டுட்டிய, இந்த அசிங்கம் உனக்கு தேவையா. ஸ்தோத்திரம் பேசுவான். இப்படி கேட்டு எத்தனையோ பேர் ரயில் தண்டவாளத்தில் விழுந்து செத்தவங்க இருக்கிறாங்க. ஆமாம். ஒரு கவலை, ஒரு மனுஷனுடைய கவலை ஒரு மனுஷனுடைய சிந்தனை ஆக்கிரமிக்குது, ஆக்கிரமிக்குது. எதுக்கு? ஒரு அழிவுக்கு நேராக நடத்துவதற்கு ஆக்கிரமிக்குது. ஆமே. நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க வேண்டும்? பவுல் சொல்றாரு, அவர் எப்படின்னா சொல்லிட்டு போட்டங்க, அப்படி இல்லை. ஆமே. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் சந்தோஷத்தை எப்படி காத்துக்கொள்ள முடியும், எப்படி அது கிடைக்கும், அது எங்கே இருக்குது, அது யாருக்கிட்ட இருக்குது, அது யாருடையது, அது யார் தருவா அப்படின்னா நாம் அதை கண்டுபிடித்து கொள்ளணும். ஏன்னா கவலையை கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, கவலை தானாக தேடி வரும். ஆனால் சமாதானத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அழிவை நாம் வந்து கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, அழிவு தானாக தேடி வரும். இந்த ரோடுக்குது ஸ்தோத்திரம், ஒரு வண்டி வருது வேகமாக, ஸ்தோத்திரம் நான் தபால்னு குறுக்க போவேன்னாக்கா
அடுத்த கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள என்ன வரும்? அழிவு வரும். ஆனா பாதுகாப்புன்றது, ஸ்தோத்திரம், அதை அப்படியே பார்த்து 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 பார்த்து, ஐயோ கிட்ட போயிடக்கூடாதே, அது நெருப்பாச்சே, ஐயோ அங்கே போயிடக்கூடாதே, அங்கே ஆபத்தாச்சே, ஸ்தோத்திரம். அப்போ ஒரு சமாதானத்தை நம்ம தேட வேண்டும். ஒரு சமாதானத்தை நாம் ரொம்ப பார்த்து பார்த்து கையாள வேண்டியதாக இருக்கும். நிதானிச்சு நிதானிச்சு கையாள வேண்டியதாக இருக்கும். ஆனால் துக்கத்தையோ வேதனையையோ கவலையையோ அழிவையோ நாம் போய் அப்படியே நாம் ரொம்ப அதை கவனத்தோடு போய் தேட வேண்டியதில்லை. அது தானாகவே வந்துடும். அதெல்லாம் தானாகவே வந்துடும். அதெல்லாம் நிறையவே வரும், ஏராளமாக வரும். அதெல்லாம் சாதாரணமாக வரும். ஆமாம், அல்லேலூயா. சும்மா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு கோவப்பட்டு பாருங்களேன், அடுத்த 1 மணி நேரம் மனசு கவலையாக தான் இருக்கும். சும்மா வேகமாக ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தையை நீங்கள் யாருக்கிட்டையும் பேசிட்டு பாருங்களேன், கேட்டவனுக்கும் கஷ்டமாக இருக்கும், பேசுகிற நமக்கும் கஷ்டமாக இருக்கும். என்னடா இது, எதுக்கு இவங்க இப்படி கேட்டாங்க அப்படின்னு கேட்டவனும் கஷ்டப்பட்டு போவான். பேசுகிற நம்மளும் கொஞ்ச நேரம் பொறுத்து அவசரப்பட்டுமோ, சரி நம்ம பேசாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் பொழுதுதே. தோத்துறோம். ஒரு கவலையை நம்ம தேடி போய் வாங்க வேண்டியதில்லை. ஒரு கஷ்டத்தை நம்ம போய் காத்திருந்து வாங்க வேண்டியதில்லை. அது இப்படின்ற நேரத்தில் வந்துடும், இப்படின்ற நேரத்தில் வந்துடும். ஆனால் சமாதானன்றத பார்த்து 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 என்ன செய்யணும்? தோத்துறோம். அதை நம்ம கையாளணும், அதை காத்துக்கொள்ளணும், அதை தேடணும், அதை நாடணும். அப்போ இங்கே தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை, உங்கள் சிந்தனையை ஆளுகை செய்யணும்னு சொல்கிறாரு. சடனாக வரக்கூடிய ஒரு கவலை, சடனாக வரக்கூடிய ஆபத்து, சடனாக வரக்கூடிய ஒரு அழிவு, உடனே வரக்கூடியது ஸ்தோத்திரம் கவலை, அவமானம், நிந்தை, போராட்டம், ஸ்தோத்திரம். ஆனால் இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம், இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இப்படிப்பட்ட ஸ்தோத்திர மனுஷத்தில் தான் நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம், இப்படிப்பட்ட மனிதர்களோடு தான் நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட உலகத்தில், இப்படிப்பட்ட மனிதர்களோடு, இப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு தேவ சமாதானம் நமக்கு கிடைக்கும். இருதயத்தை நிரப்போ, சிந்தையை நிரப்போன்னு சொன்னால் அது எப்படி கிடைக்கும்? அது தேவனிடத்தில் மட்டும்தான் கிடைக்கும். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் தேவனிடத்தில் இருக்கிற அந்த தேவ சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சமாதானத்தை நம்ம அடைந்து கொள்ள வேண்டும். இந்த தேவனை பார்க்க வந்த, இந்த தேவனை தேட வந்த, இந்த தேவனை அறிய வந்த, இந்த தேவனுடைய வசனத்தை கேட்க வந்த அவர் எப்படிப்பட்ட அவர் சந்தோஷத்தை கொடுக்கிறவர்னு சொன்னால், எனக்கு அவர் தேவ சமாதானத்தை கொடுக்கிறவர். ஆமென். அந்த தேவ சமாதானம் என் வாழ்க்கைக்கு போதுமானது. அந்த தேவ சமாதானம் சஞ்சலப்படுகிற என் இருதயத்துக்கு போதுமானது, தவிக்கிற என் ஆத்துமாவுக்கு போதுமானது. ஆமென். ஸ்தோத்திரம். என்ன செய்வனும் ஏது செய்வனும் பலதரப்பட்ட யோசனையோடு சிந்தனையோடு ஓடிக்கொண்டு இருக்கிற எனக்கு, ஆமென், என் சிந்தையை நிரப்பக்கூடியது அந்த தேவ சமாதானம். முடிவு கூட எடுக்க முடியாத, ஸ்தோத்திரம், அலைபாய்ந்து கொண்டு இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் சரியான முடிவு எடுக்க வைப்பது அந்த தேவ சமாதானம். அந்த தேவன் கொடுக்கிற சமாதானம். நிலையற்றவனாய் இருக்கிற, நிலையற்றவர்களாய் இருக்கிற நம்ம நிலையுள்ளவர்களாய் மாற்றுவது தேவ சமாதானம். ஆமென். பல நேரத்தில் உலகத்துக்காக சிலர் வாழ்வார்கள், பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். ஸ்தோத்திரம். தோற்றத்துக்கு ஒரு மனிதனாய், உருவத்துக்கு ஒரு மனிதனாய், ஸ்தோத்திரம், வெளி வேஷத்துக்கு ஒரு உடையாய், அலங்காரமாய் பலருடைய வாழ்க்கை இருக்கும். ஆனால் மனதோ, சிந்தையோ, வாழ்க்கையோ, ஸ்தோத்திரம், அந்தரங்கமோ அலங்கோலமாய் நிம்மதியற்று கிடக்கும். அல்லேலூயா. அதை தான் சொல்கிறாரு இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் வசனத்தில். நமக்கு, தேவ சபைக்கு, தேவ பிள்ளைகளாகிய நமக்கு, ஸ்தோத்திரம், நீங்கள்லாம் கவலையோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? கவலையை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? பார்த்து பார்த்து சலித்து போச்சா? ஸ்தோத்திரம், அழுத்து போச்சா? ஸ்தோத்திரம். எப்படி சமாதானம் வரும் அப்படின்னாக்கா, கர்த்தருக்குள் இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய சமாதானம் வரும். தேவனுக்குள் இருக்கிறவர்களுக்கு தேவ சமாதானம் வரும். ஆமென். அந்த தேவ சமாதானம் தான் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும், உங்கள் சிந்தையை ஆளுகை செய்யும். ஆமென், அல்லேலூயா.
இன்னைக்கு நம்ம ஆண்டவரை அந்த வசனத்தை பற்றி கொள்ளணும். பிலிப்பியர் 4:4 ஆண்டவரே கர்த்தருக்குள் என் சந்தோஷம் நிறைவாய் இருக்கட்டும். கர்த்தருக்குள் என் சிந்தையில தேவ சமாதானம் நிறைவாய் இருக்கட்டும். கர்த்தருக்குள் என் இருதயத்தில் தேவ சமாதானம் நிறைவாய் இருக்கட்டும். கர்த்தருக்குள் என் வாழ்க்கையில தேவ சமாதானம் நிறைவாய் இருக்கட்டும். கர்த்தருக்குள் என் ஆண்டவர் வீட்டுக்குள் தேவ சமாதானம் நிறைவாய் இருக்கட்டும். கர்த்தருக்குள் என் வாழ்க்கையில் தேவ சமாதானம் நிறைவாய் இருக்கட்டும். கர்த்தருக்குள் என் வேலை ஸ்தலத்தில் தேவ சமாதானம் நிறைவாய் இருக்கட்டும். கர்த்தருக்குள் என் எதிர்காலத்துக்கு தேவ சமாதானம் நிறைவாய் இருக்கட்டும். கர்த்தருக்குள் என் கணவன் மனைவிக்குள் தேவ சமாதானம் நிறைவாய் இருக்கட்டும். கர்த்தருக்குள் ஸ்தோத்திரம் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்குள்ளே ஆண்டவர் சமாதானம் நிறைவாய் இருக்கட்டும். கர்த்தருக்குள் ஆமென் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் தேவ சமாதானம் நிறைவாய் இருக்கட்டும். கர்த்தருக்குள் ஒருவருக்கொருவர் தேவ சமாதானம் நிறைவாய் இருக்கட்டும். கர்த்தருக்குள் எந்த துன்பத்தின் சூழ்நிலையிலும் உபத்திரவத்தின் சூழ்நிலையிலும் தேவ சமாதானம் நிறைவாய் இருக்கட்டும். ஆமென் ஆமென் அல்லேலூயா. அப்படி என்பதை நாம ஸ்தோத்திரம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென் ஆமென். எப்படி சந்தோஷமா இருக்க வேண்டும்? தேவ சமாதானம் எனக்கு இருக்கிறது, ஆகவே நான் சந்தோஷமா இருக்க வேண்டும். இந்த தெளிவு நமக்கு இருக்கணும். சர்ச்சுக்கு வந்துட்டா சந்தோஷம் வந்துடுமா? ஸ்தோத்திரம், அது கண்டிப்பா வராது. ஸ்தோத்திரம், நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன். ஸ்தோத்திரம், நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னா எனக்கென்று ஒரு தேவ சமாதானம் இருக்கிறது. அந்த சமாதானத்தை நான் அறிகிறேன். ஆமென் ஆமென். அறிகிறேன். அந்த சமாதானத்தை அறியும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய ஒரு ஸ்தோத்திரம் சந்தோஷம். ஸ்தோத்திரம், நம்ம எல்லாருக்குமே கஷ்டம் வந்த நாள் தெரியும், நேரம் தெரியும், ஆள் தெரியும், சூழ்நிலை தெரியும். இது நாளும் கஷ்டம் என்னைக்கு வந்துச்சு தெரியும், பிரச்சனை என்னைக்கு வந்துச்சு தெரியும், ஒரு வேதனை என்னைக்கு வந்துச்சு நமக்கு தெரியும். அது வந்த நேரம் தெரியும். காலையில் வந்துச்சா அந்த பிரச்சனை, அந்த போராட்டம், அந்த ஒரு ஆபத்து, அந்த ஒரு விபத்து, அந்த ஒரு சூழ்நிலை, அது காலையில் வந்ததா, மத்தியானம் வந்ததா, இரவு வந்ததா நமக்கு தெரியும். யாரால் வந்ததுன்னு தெரியும், எந்த சூழ்நிலையால் வந்ததுன்னு இது நாலுமே நமக்கு தெரியும். ஒரு பிரச்சனை வந்த சூழ்நிலை தெரியுது, ஆள் தெரியுது, நேரம் தெரியுது, நாள் தெரியுது. அதே மாதிரி ரட்சிக்கப்பட்ட நமக்கு தேவ சமாதானம் எப்போ என் தேவனால் எனக்கு வந்தது, நான் பெற்றுக்கொண்டேன் என்பது தெரியணும். ஆமென் 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 அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். யோசேப்பு சொல்றாரு, ஸ்தோத்திரம், கர்த்தர் என் வேதனையை மறக்க பண்ணினார். ஆமென் அல்லேலூயா. அவருக்கு வேதனை வந்ததும் தெரியுது, அவர் புடமிடப்பட்டதும் தெரியுது. ஸ்தோத்திரம், கர்த்தர் அவர் வேதனையை மறக்க பண்ணினதும் தெரியுது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆகிய நமக்கு ஸ்தோத்திரம், ஐயோ என்னை அவன் கஷ்டப்படுத்திட்டான், ஐயோ எனக்கு இந்த சூழ்நிலை கஷ்டப்படுத்திடுச்சு, ஐயோ அந்த நேரம் பார்த்து எனக்கு வந்துச்சு பார், ஐயோ அன்னைக்கு தாங்க அந்த நாள் வந்துச்சு பாருங்க,